இந்த வீடியோல இந்த மாதிரி தான் இந்த வாரமே இருந்துச்சு. சரி சேனல் ஆரம்பிச்சு 10 வீடியோ போட்டு பறந்து போயிட்டு எங்கடா போனேன்னு கேட்டிங்கன்னா, கட்ட வரல காயம் விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னால் வீடியோவே பண்ண முடியல. என்னால் மொபைலே பார்க்க முடியல. எதுவுமே நான் நோண்டவே இல்லை மொபைலை. ஒரு வாரம் ஆயிடுச்சு, காயம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு சேனலில் வேலையை பார்க்கணும்ல, வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு கோட் படத்தோட கிளிம்ஸ், இன்னொன்று வந்துட்டு கல்கி படத்தோட ட்ரைலர். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பார்த்துருவோம். மகாராஜா படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துக்கு ரிவ்யூ போகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணது தான். பட் எதுவுமே நடக்கலை, கையில் அடிபட்டுருச்சு, அதனால நடக்கலை. ஸோ அதை பற்றி இந்த ரிவ்யூ பார்த்துக்கலாமா? இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கடா அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ரிவ்யூ. மற்றபடி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொன்னாலே ஸ்பாய்லர் தான். ஸோ அதனால் எல்லாருமே தேட்டரில் பாருங்க. 10 நாள் பொறுத்தா ஓடிடியில் வந்துடும் சொல்லிட்டு உட்காந்தீங்க, கண்டிப்பாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கோட் படத்துக்கு வருவோம். கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தளபதியோட பர்த்டே முன்னிட்டு 21st வந்துட்டு 2 படம் ரிலீஸ் ஆனிச்சு தமிழ்நாட்டில். போக்கிரி துப்பாக்கி. எந்த படத்துக்கு போகலாம், போக்கிரி படத்துக்கு போனாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் லோக்கல் சேனலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆல்ட்ரிகோ சொல்கிறான். சரி துப்பாக்கி படத்துக்கு போகலாமா அப்படின்னா, 2 வருஷமா துப்பாக்கி படத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு பார்த்தா துப்பாக்கி படத்தை வச்சு இந்த போட்டு 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 எரிச்சல் ஆகிட்டானுங்க. அதனால எங்க பார்த்தாலும் துப்பாக்கி படம் சீன்ஸ் வந்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். சாங்ஸ் மட்டுமே ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, சரி 2 வருஷமா அந்த படத்தை பார்க்கவே இல்லை, தேட்டரில் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தேன் படத்தை. தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% கூட்டம் வந்துருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. அதனால பெருசு சவுண்டே இல்லை, எல்லாரும் அமைதியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையாட்ட கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் ஒரே ஒரு அங்கிள் மட்டும் இருந்துச்சு, அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பார்க்கறதுக்கே காமெடியாக இருந்துச்சு. பட் படம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு டைம் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. இப்போயும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி படம் பார்த்தாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி சாயந்தரம் ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கள் பற்றி போட்டிருந்தாங்க. ரைட்டு, ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா, சேட்டலைட் ரைட்ஸ் பேக்டு பை ஜீ தமிழ்னு வருது. ஏண்டா இதை நீங்கள் இங்கே சொல்லணுமாடா, அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆவலாக இருந்தவருக்கு இப்படி பண்ணிட்டீங்களேடா. நீங்கள் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அதை போன வாரமே போட்டிருக்கலாமே, அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா இதை கொடுக்குறீங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே ஜீ தமிழோட வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்காது. ஒரு ப்ளூ ஹெச்டியை கொண்டு போய் ஜீ தமிழ் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் கூட அவன் சேனலில் மட்டமான குவாலிட்டியில் தான் வரும். இவனோட குவாலிட்டியோட தியேட்டர் பிரிண்டோட குவாலிட்டி எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவு தான் அவன் குவாலிட்டி இருக்கும். இதில் கோட் வேற ஒரு பெரிய பட்ஜெட்டில் வர ஒரு பெரிய விஷுவல்ஸில் வர படம். இந்த படத்தில் நீங்கள் ஜீ தமிழில் உட்காந்து பார்த்தீங்க, வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு டெலகிராமில் உட்காந்து பாருங்க, தயவு செஞ்சு ஜீ தமிழில் பார்த்துறாதீங்க. சரி அடுத்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி வர வேண்டிய அந்த கிளிம்ஸ் வீடியோவை ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆனதுனால 21ஆம் தேதி நைட்டே போட்டானுங்க. 21ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கிளிம்ஸ் வருது. ஆனால் நான் பார்க்கல கிளிம்ஸை, ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால பார்க்கல. ஸோ 22ஆம் தேதி நைட்டு தான் பார்த்தேன் இந்த கிளிம்ஸை. கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த ட்ரெயிலரில் இருக்குதான். அதை அப்படியே லைனாக பார்த்துருவோமா. ஸோ மொத்தம் 4 ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்லோகன்லையுமே டைமுங்கிற வேர்டு காமனாக இருக்குல்ல, அந்த டைமுங்கிற வேர்டை வச்சு ஏதோ ஒரு பிளே இருக்கிற மாதிரி தோணுதில்ல, டைம் ட்ராவல்னு தோணுதில்ல, தோணும். ஏன்னா முன்னாடி இந்த டைம் ட்ராவல்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுட்டாங்களே, அதனால தோணுது. உண்மையிலே டைம் ட்ராவலான்னு கேட்டிங்கன்னா தெரில, ஒருத்தர் வந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த டிஏஜிங்கை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ்டு கேரக்டருக்கு சில விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன வயசு கேரக்டருக்குமே டிஏஜிங்கிறது பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய டிஏஜிங் ப்ராசஸ்ங்கிறது வழக்கமான டிஏஜிங் ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் ஒரு சில விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் சேனல்ஸில் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், அவங்களுமே அதான் சொன்னாங்க. எனக்கு தோணுன விஷயம் தான் அவங்களுக்குமே தோணிருக்கு. என்னன்னா, இந்த விஜய் நீங்க பார்க்கும்போது அப்படியே நம்ம விண்டேஜ் விஜயோட முகம் விட்டு லைட்டா தெரியுது இந்த சின்ன வயசு விஜயை பார்க்கும்போது. அதன்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தளபதியோட இப்ப உள்ள முகத்தை வச்சு டிஏஜிங் பண்ணி அப்படி இந்த ஒரு அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு பதிலா தளபதியோடைய பழைய படங்கள்ல இருக்கிற சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, பழைய படங்கள்ல எடுத்து அந்த வீடியோஸ் எடுத்து அதுல உள்ள ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கேப்சர் பண்ணி அதை அதுல செட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதே விஷயம் பண்ணியிருக்கிறதா சில விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றதுதான் அவங்களுமே சொல்றாங்க. ஸோ இந்த பழைய படங்களோட அந்த ஒரு சாயலுங்கிறது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு ஃபைனல் அவுட் கிடையாது, இது வந்துட்டு ட்ரெய்லருக்காக இது வந்துட்டு இந்த கிளிம்ஸுக்காக பண்ணது 1.5 மாசத்துல பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மோஷன் போஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த பைக் சீக்வன்ஸ், இது வந்துட்டு படத்துல வர ஒரு சீன். அதனால இதுல வந்துட்டு நிறைய சில விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த விஷுவல்ஸை பார்த்தவரை என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு விஷுவல்ஸ்லயும் ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்துட்டு திரும்பி நின்றுட்டு இருக்காரு, முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கு.
ஸோ அதை பார்க்கும்போது லைட்டாக அந்த குளோனிங் சில விஷயங்கள் மாதிரி இருக்குல்ல, நிறைய பேர் தான் சொல்றாங்க இந்த படத்துல வந்துட்டு குளோனிங் இருக்க போகுது, ஜெமினி மேன் படம் தான் இதுல வந்துட்டு இது பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் பார்க்கலாம், மேபி ஜெமினி மேன் படத்தோட இந்த கான்செப்டா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் விபி வந்துட்டு கண்டிப்பா ஏதோ விஷயம் மாத்தி வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஆனா சார் இந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மானிட்டர்ல வந்துட்டு 11 பில்லியன் ஆஃப் 2015 போட்டிருக்குல்ல, இதை பார்த்தோம்னா 2050 டைம் டிராவல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு டைம் டிராவல்லாம் கிடையாது, 11 பில்லியன் ஆஃப் 2050 அப்படிங்கிறது வந்துட்டு அமெரிக்கன் சைட்ல 1986 ஒரு சில ப்ரிடிக்ஷன்ஸ் இருந்தாங்களாமா. அடுத்த சில வருஷங்கள்ல இந்த விஷயங்கள் நடக்கும், இந்த வருஷத்துல இந்த நடக்கும், இந்த விஷயத்துல இது நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் படி 2050ல 11 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு அதிகமாயிடும், மனுஷங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. நமக்கு என்னங்கிறது தெரியல, சில ஆர்டிகல்ஸ்லயும் அதான் போட்டிருக்காங்க, கிளியரா என்னங்கிறது தெரியல. மேபி அதுவா கூட இருக்கலாம், இல்ல டைம் டிராவலா கூட இருக்கலாம், என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மிரர்ல சில ரெஃபரன்ஸ் தெரியுதுல்ல, யாரோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தளபதி வந்துட்டு உள்ள உட்காந்துருக்காரு. ஆனா இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு நபர் உட்காந்துருக்காரு. அவர் யாருங்கிறது கிளியரா தெரியல, முகம் தெரியல, பட் கை மட்டும் தெரியுது. மேபி இன்னொரு ஏதாவது ஒரு சைட் கேரக்டரா இருக்கலாம். அதுல வந்துட்டு ரஷ்யன்ல ஏதோ ஒன்று எழுதி இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இது வந்துட்டு மிரர், இது வந்துட்டு ஒரு மிரர் ஷாட்னு சொல்லிட்டு. அதனால இதை ஃபிளிப் பண்ணி கொண்டு போய் இதுல வந்துட்டு இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எடுத்து போட்டா கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது தளபதி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரஷ்யன்காரங்க வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றாரு, அந்த ரிசர்ச் வந்துட்டு ரஷ்யன்ல இருக்கிற அந்த மக்களுக்கு வந்துட்டு பிடிக்கல, அவங்க வந்துட்டு போராட்டம் பண்ற மாதிரி தெரியுது. என்ன ரிசர்ச் என்னங்கிறது தெரியல. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நெருப்புக்குள்ள வந்து எதையோ தூக்கிட்டு வராரு, ஒரு பேகை தூக்கிட்டு வராரு. இந்த பேக்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு தெரியல, மேபி ஒரு ரிசர்ச்சா இருக்கலாம், என்னங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் வந்துட்டு நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இதுல வந்துட்டு நம்ம தளபதி ஒரு கமாண்டரா இருக்காரு, ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்துட்டு சயின்டிஸ்டா காட்டுறாங்க. சயின்டிஸ்டா இருக்காரு, ஆனா மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்காரா, எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மிலிட்டரி பேஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்னடான்னு கேட்டீங்கன்னா டாக்டர் படத்துல வந்துருக்கும்ல, மிலிட்டரி பேஸ்ட் டாக்டரா இருப்பாரு, அது மாதிரி மிலிட்டரி சம்பந்தப்பட்டதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவு ஒத்து போற மாதிரி எனக்கு தெரியல. இது ஏதோ புதுசா இருக்கு, இது மாதிரி ஒண்ணு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட் ஃபியூச்சர் மல்டிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய ஹை வந்துட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம உருட்டவும் செய்யலாம். அதான் அந்த உருட்டு உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம விபி என்ன யோசிக்கிறாரு, மெயின் என்ன இருக்குங்கிறது நமக்கு கிளியரா தெரியும் போது என்ன வேணா இருக்கலாம். சில பேர் இதுல வந்துட்டு 3 யூனிவர்ஸ் இருக்கு, அந்த 3 யூனிவர்ஸ்ல ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பல பேர் பல உருட்டுகளை உருட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த இதுல எந்த உருட்டு வந்துட்டு உண்மையாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, அப்படியே இந்த ட்ரெயிலர் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம கல்கி படத்துக்கு போவோம். கல்கி படத்தோட இனிஷியல் ட்ரெண்ட் ஒன்லேயே சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி பார்க்கும்போது அதுல சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றேன். இப்ப பண்ணியிருக்கிற ஆர்என்டியை பொறுத்தவரை சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு என்னால. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன வீடியோ சொல்லியிருப்பேன், கல்கி கேரக்டரும் அஸ்வத்தமா கேரக்டரும் மித்தாலஜிக்கல் கேரக்டர், வில்லன் பைரவா அண்ட் ஆல்சோ இந்த ஏஐ இதெல்லாமே வந்துட்டு படத்துக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர்னு. ஆனா ஆர்என்டி படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எல்லா கேரக்டருமே மித்தாலஜில இருந்து உருவி எடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த கல்கி கேரக்டரும் இந்த அஸ்வத்தமா கேரக்டர் மட்டும் மித்தாலஜில இருந்து வரல, அதை தாண்டி இந்த பைரவா கேரக்டரும் மித்தாலஜில இருந்து தான் வந்திருக்கு. அது எப்படான்னு கேட்டீங்கன்னா, நான் சில விஷயங்கள் சொல்றேன் கேளுங்க. ஸோ இந்த கல்கியுடைய ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டோரி நடக்கல, அதாவது இதிகாசத்துல ஸ்டோரி நடக்கல, ஏதோ பிரிமிசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரிமிசைஸ் படி வந்துட்டு இவங்க அம்மா இவங்க அப்பா இங்கேதான் பிறப்பாருன்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்துட்டு ஷாமலா அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கல்கி படத்துக்கு ஒரு ப்ரீலூட் வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல கூடிய அந்த ஹெட்டையும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேரக்டர் எடுத்தாங்க, அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எடுத்திருக்காங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ங்கிறது வரும் அடுத்தடுத்து. அதுல டேரக்டர் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு 4 நிமிஷம் இன்டர்வியூ தான். அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மொத்தம் 3 இடங்கள் வந்துட்டு இந்த கதையில் இருக்க போது. ஒன்னு வந்துட்டு காஷி, இன்னொன்னு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ், மூணாவது வந்துட்டு ஷாம்பலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க படத்துல பார்த்த அந்த ஒரு பெரிய ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் தான். ஆனா வந்துட்டு இதுல அந்த பசுமையான இடம்லாம் காட்டுறாங்கல்ல, இந்த பசுமையான இடங்கிறது வந்துட்டு காம்ப்ளெக்ஸா இல்ல ஷாம்பலாவா நமக்கு தெரியல. அது நம்ம படம் பார்த்தா தெரியும். மேபி வந்துட்டு இது காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம், என்னங்கிறது தெரியல. மேபி இதனாலதான் பைரவா கேரக்டர் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் போகணும், அங்க போனா இந்த பசுமையான இடங்கள் இருக்கு, அங்க போனா நமக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற போல இருக்கு. ஸோ இந்த காஷி மக்களுடைய இந்த வாழ்வே வந்துட்டு எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டக்கூடிய ஒரு வாழ்வு மாதிரி தான் தெரியுது. என்னங்கிறது படம் பார்த்தா தெரியும் கிளியரா. கொடுக்கப்பட்ட ப்ரிமிசஸ் வரையும் வந்துட்டு கல்கியுடைய மென்டர் வந்துட்டு பரசுராமர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரசுராமர் அதாவது விஷ்ணுவோட 6வது அவதாரம், அவர் தான் வந்துட்டு கல்கியோடைய மென்டரா இருப்பாரு. ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்கறது, வில்வித்தை எல்லாம் இந்த கலைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கறதுலாம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு வந்துட்டு கல்கி தவம் இருப்பாரு.
தவம் இருந்து வந்துட்டு சிவனை வர வச்சு சிவன் கிட்ட வர வாங்குவார். என்ன வரன்னா 2 வரம். ஒண்ணு வந்துட்டு ஒரு தேவதத்தா அப்படிங்கிற ஒரு ரெக்க வச்ச வெள்ளை குதிரை, அப்புறம் ஒரு கத்தி, அதுக்கப்புறம் 3வதா ஒரு பறவை. அந்த பறவை வந்துட்டு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவையை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மித்தாலஜிலையும் ஒண்ணு சொல்றாங்க. ஒரு மித்தாலஜில வந்துட்டு பேரட்னு சொல்றாங்க, ஒரு மித்தாலஜில குருவின்னு சொல்றாங்க, ஒரு மித்தாலஜில கருடன் அந்த ஒரு பறவைன்னு சொல்றாங்க. அது என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. அண்ட் இந்த கதையோட நீங்க இந்த கல்கி படத்தை இந்த கதையில வந்துட்டு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அஸ்வத்தாமா கேரக்டர் வந்துட்டு அந்த பரசுராம் கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அமையுது இல்ல. அதாவது பரசுராம் கேரக்டர் வந்துட்டு கல்கியை பாதுகாக்கிறதுக்கும் கல்கிக்கு மென்டராகவும் கல்கிக்கு ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கறதாவும் இருக்கு. அதே விஷயத்தை இந்த படத்துல அஸ்வத்தாமா கேரக்டர் பண்ண போற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அஸ்வத்தாமா கேரக்டர் அந்த குழந்தையை காப்பாற்றணும் ஒரு எண்ணத்தோட தெரியுற மாதிரியே இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது மென்டராகவும் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கறதாலும் அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ தாவமணி சிவனை வரப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது தேவையே கிடையாது. ஏன்னா சிவன் இவங்க கூடவே இருக்காங்க. ஏன்னா பைரவ கேரக்டர் தான், பேர்ல இருக்கு பைரவா சிவனுடைய பேரு. ஸோ சிவன் வந்துட்டு பைரவா கேரக்டரா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரத்தை பொறுத்தவரை பைரவா கிட்ட இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு ஷிப் இருக்கு, அது வந்துட்டு தேவதத்தாவுக்கு பதிலாக இருக்கு. அண்ட் புஜ்ஜிங்கிற அந்த ஏஐயும் இருக்கு. இந்த புஜ்ஜிங்கிற ஏஐ வந்துட்டு அந்த பறவைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கு. இதாலையுமே இந்த ஏஐ வந்துட்டு அந்த சீரீஸ் இங்க மினி சீரிஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் புஜ்ஜி அண்ட் பைரவா. அந்த தோல் மேலேயே உட்காந்துருக்கும் அந்த புஜ்ஜி. ஒரு பறவை எப்படி தோல் மேலே உட்காந்துருக்கும் அது மாதிரி தோல் மேலேயே உட்காந்துருக்கும். அங்கேயே கிளியரா டினோட் பண்ணியிருக்காங்க, நமக்கு தான் தெரியல. அப்ப அந்த கத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்னங்கிறது நமக்கு தெரியல. அது படம் வந்துட்டு பார்த்தா தான் தெரியும். படத்துல மேபி அந்த கத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வந்துட்டு இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு படத்தோட நிக்க போறது இல்லை, 2 படத்தோட நிக்க போறது இல்லை. சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு 10 படமாவது எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மினிமம் ஒரு 5-6 படமாவது எடுப்பாங்க. அதுக்குள்ள முடிஞ்ச அளவு இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவு புது புது கேரக்டர்ஸ் வரலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த மொத்த கதையில பாதிக்கு மேல கடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்கி கேரக்டர் வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்கி கேரக்டர் மெயின் லீடாவும் பைரவா கேரக்டர் சப் லீடாவும் மாறிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு பைரவா கேரக்டர் வந்துட்டு மெயின் லீடா தெரியுது, பட் ஃபியூச்சர்ல பைரவா கேரக்டர் சப் லீடா மாறிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்தடுத்த படங்கள்ங்கிறது வரும். எப்படி அவதார் 2 வந்துட்டு ஜெயிச்சாதான் நான் வந்துட்டு அவதார் 4-5 எடுப்பேன், இல்லைன்னா நான் அவதார் 3யோட முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரன் சொன்னார்ல, அது மாதிரி வந்துட்டு இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்தடுத்த படங்கள் இருந்து எடுக்கவே முடியும். ஏன்னா இதுக்கே இவ்வளவு காசு போட்டிருக்காங்க, அவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. காசு மட்டும் கிடையாது, விஎஃப்எக்ஸ் மட்டும் தான் காசு போட்டாங்களான்னு கிடையாது, அவ்வளவு மேன் பவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் அவ்வளவு பெரிய பட்ஜெட், அவ்வளவு பெரிய செட் பீஸ் எல்லாம் வச்சு எடுத்துருக்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் அடுத்தடுத்துங்கிறது விஷயங்களுக்கு நகரும். அடுத்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை பில்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புங்கிறது அமையும். இதை வச்சு நிறைய பேர் மித்தாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு ஆர்வமா உள்ள வருவாங்க. இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது எப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சாதானே அடுத்தடுத்து வந்துட்டு அந்த ஐடியாஸ் வச்சு புதுசு புதுசா ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படம் வந்துட்டு ஹிட் ஆனா பார்ப்போம். அப்படி இந்த ட்ரெய்லர் 2ல வந்துட்டு இந்த கலிங்கிற இந்த கேரக்டரோட ஃபுல் லுக் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு, பட் இது வந்துட்டு படத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்துட்டு என்ன ஏதுங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. இந்த கலிங்கிற கேரக்டர் மித்தாலஜில உள்ள ஒரு கேரக்டர் தான். இந்த கலிங்கிற கேரக்டர் கலியுகத்துல இந்த கலியுகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு கேரக்டர். இந்த கிருதயுகத்தோட எண்டுல வந்துட்டு இந்த கேரக்டர் உருவாகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த கேரக்டரை பத்தி பெரிய பெரிய விஷயங்கள் இன்டர்நெட்ல கிடைக்கல. மேபி வந்துட்டு சில புக்ஸ்ல வேணா இருக்கலாம், அந்த புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன். பட் இன்டர்நெட்டை பொறுத்தவரை வந்துட்டு இந்த கலி கேரக்டர் பத்தி பெருசா டீடைல்ஸ்ங்கிறது இல்லை. கல்கி இந்த சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் பத்தி தான் டீடைல்ஸ் இருக்கு. இந்த கலி கேரக்டர் பத்தி பெருசா டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. மேபி படத்துல ஏதாவது ஆரிஜின்ங்கிறது கொடுக்கப்படலாம், என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த கலி கேரக்டர் தான் வந்துட்டு இந்த கலியுகத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கு. இந்த கலியுகத்தை வந்துட்டு ஒரு கடவுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கேரக்டருங்கிற மாதிரி சொல்றாங்க. போன வீட்டுல சொல்லியிருப்பேன், எவன் ஒரு மனுஷன் வந்துட்டு நான் கடவுளாகணும்னு நினைக்கிறானோ அப்ப அந்த அவனை போட்டு தொடுறதுக்கு கடவுள் வந்துட்டு அவதான் எடுத்து வருவாரு. இதான் வந்துட்டு இதிகாசத்தோடைய ரூல்ஸ், இதிகாசத்தோடைய பேசிஸ். அதன்படி பார்க்கும்போது இந்த இதிகாசத்துலையுமே அதான் நடக்க போகுது, இந்த மித்தாலஜிலுமே அதான் நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன நடக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படத்துல சாங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. முன்னாடி நம்ம சொல்லி இந்த விஷயம்னா ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆகல, படத்துல சாங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பைரவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்குள்ள மேபி சாங்ஸுங்கிறது இருக்கலாம், மாண்டேஜா பிளே ஆகலாம். என்ன இந்த படம் ஒரு வித்தியாசமான கதையா இருந்தாலும், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்களா இருந்தாலும், டிஸ்டர்பியான வேர்ல்டா இருந்தாலும் கூட இதுலயே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ங்கிறது இருக்குதான் செய்யுது. ஃபைட் இருக்கு, பாட்டு இருக்கு, மாஸ் இருக்கு, டான்ஸ் இருக்கான்னு தெரியல, படத்துல பொறுத்து வந்து பார்க்கலாம். அந்த செகண்ட் ட்ரெய்லர் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பலாவுமே லைட்டா காமிச்சிருக்காங்க. இது ஷாம்பலாவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஷாம்பலா தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அந்த ஷீல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல இந்த பசுபதி அவர்லாம் இருக்காரு. ஸோ ஒரு போராட்டமும் இருக்கு இதுக்குள்ள. ஸோ அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த சுமதி அவங்களுமே இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஷாம்பலாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷாம்பலாவை அழிக்கிறதுக்காக இந்த இவங்கெல்லாம் போற மாதிரி இருக்கும் போல இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸோட ஆட்கள்லாம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம பைரவா கேரக்டர் மற்ற கேரக்டர்லாம் உள்ள வந்து
நிறைய பிளேஸ் நடக்க போகுதுங்கிறது தெரியுது. பெருசா ஏதோ நடக்க போகுது. 27ஆம் தேதி நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சரி, அப்படியே 25ஆம் தேதி வந்துட்டு நம்ம இந்தியன் டூர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதையும் பிரேக் டவுன் பண்ணுவோம். உங்களை நான் அந்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் சித்தார்த்.